சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரி உள்ளங்களின் மதிநுட்பம் சூக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி மைத்திலி தீனதயாளன் அவர்களையும், குருவணக்கம் பாட அருள்நெறி சேஷாசலம் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரி, குருவே துணை. அனைவருக்கும் இனி காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இறை வணக்கம். அழுத்தமினும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டு அணு முதலாய் அண்ட கோடி அனைத்துமாகி வழுத்தும் ஓர் அறி ஐந்து மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் எல்லாம் முழு முதற் பொருளேனும் அறிவும் ஆகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம். நன்றிங்க, வாய்ப்பு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாமனான குண்டலனி எனும் மெய் உணர்வு எழுப்பி குருத்தி என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அழையா. பாடல்கள் பாடுகிறவருக்கும் நன்றிகள். நாடி சக்தி செய்ய தொடங்குவோம். இன்றைய தவத்தை தொடர்ந்து ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து இருக்கும் பாடலுக்கு விளக்கம் அளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய தினம் உயிர் ஒடுங்கினால் தெய்வம் என்ற தலைப்பில் உள்ள கவியை சிந்திக்கின்றோம். உயிர் என்ற நுண்பொருளின் கூட்டியக்கம் உலகம், உடல், தோற்றங்கள் எத்தோற்றத்தும் உயிருக்குயிராய் அகம் என்ற அறிவாய் ஆற்றும் உட்பொருளே மெய்ப்பொருளாம் தெய்வம் ஈதே. உயிரினிலே மனம் அடங்கும் உளப்பயிற்சி உண்மை நிலை உணர்த்தவல்ல அகத்தவம் ஆகும். உயிர்த்துகளே அகம் இயங்கும் நிலையமாகும். உயிர் படர்ந்தால் உலகமாம், ஒடுங்க தெய்வமாம். உயிர் என்று சொல்கின்றோம். இயங்குவது அல்லது வாழ்கின்ற உயிர், இது ஒடுங்கினால் தெய்வம். விரிவு பெற்றதுதானே விண்ணாக உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் என்ற நுண்பொருளின் கூட்டியக்கம், உயிர் என்ற நுண்பொருளின் கூட்டியக்கம் உலகம், உடல், தோற்றங்கள்
எத்தோற்றத்தும் உயிர்க்குயிராய் அகம் என்ற அறிவாய் ஆற்றும் உட்பொருளே மெய்ப்பொருளாம் தெய்வம். அதாவது உயிர் இனங்கள் நுண் உயிர் முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் இந்த உயிர் என்ற நுண்பொருளின் கூட்டியக்கம் எது என்றால் ஜீவகாந்த துகள்களின் கூட்டு. அதுதான் உயிர். எப்படி என்றால் இறைநிலை என்ற சுத்த வெளியின் முதல் பரிணாமம் இறை துகள்கள். அவற்றின் கூட்டு இயக்கம் தானே விண். அதே போல ஜீவாந்த துகள்களின் கூட்டு இயக்கம்தான் உயிர். அதனால் உயிர் என்ற நுண்பொருளின் கூட்டு இயக்கம் ஜீவாந்த துகள்களின் கூட்டு இயக்கம். உலகம், உடல், தோற்றங்கள், விண்ணே இந்த உலகம் முழுவதும் பஞ்சபூதங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே போல உடல் என்ற தோற்றத்திற்கு உயிர் என்ற ஆற்றலே அடிப்படையாக அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. தோற்றங்கள் எந்த பருப்பொருள் தோற்றங்கள் இருந்தாலும் விண் மூலம், எந்த அறிவுடைய ஜீவ இனமாக இருந்தாலும் உயிர் அதன் மூலம். எத்தோற்றத்தும் உயிருக்கு உயிராய் அகம் என்ற அறிவாய் ஆற்றும் அகம் என்ற அறிவு. அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வார்கள். அதாவது இறைவனே அகமாக வந்திருக்கின்றான் என்ற கருத்து. அகம் என்ற சொல்லுக்கு உள்ளே என்றும் பொருள். இப்போ எந்த ஒரு இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் இயக்கத்திற்கு உட்பொருளாய் அதனுள் அடங்கியிருப்பது. அணுவுக்குள் அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், இருத்தி நிறுத்தி சிந்தையுள்ளே காட்டி என்பார் அவையார். எனவே ஒவ்வொரு இயக்கத்திற்கு மையமாக அமைந்த இயக்கத்திற்குள் அமைந்திருக்கின்ற மையம், அது அகம் என்ற அறிவாய் ஆற்றும். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உட்பொருள் சரி, அது அகம் என்ற அறிவாய். அப்ப அறிவுதான் ஆற்றலாக எழுச்சி பெற்றிருக்கிறது, விரிவு பெற்றிருக்கிறது. அதனால்தான் சுத்த வெளியின் 6 பண்புகள், கினமேட்டிக், கிவரிங், highly transparent, mighty, dark and fluid matter, இந்த 6 பண்புகளின் ஊடே அமைந்திருக்கின்ற ஒன்று. அதுதான் சுத்தவனுடைய முக்கியமான அம்சமாகிய பேரறிவு. இதை சைவ சித்தாந்தம் தத் புருஷ என்றும் சொல்கிறது. தத் என்பது இறைநிலை சுத்தவேலி, புருஷ என்பது அறிவு. அறிவே சிவமாக, அறிவே தெய்வமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவு, அந்த தெய்வம் சிவம் எப்படி இருக்கிறது, எப்படி எழுச்சி பெற்றது என்றால், இந்த அறிவே அகோரம், அதாவது இருட்டாக, பிறகு அதுவே அனைத்திற்கும் மூலமாகவும் தனக்கு ஒரு மூலம் இல்லாததாகவும், ஈசான்ன, ஈசா என்றால் மூலம், ஈசான்ன என்றால் எதிரி சொல்லாக மாறிடும், மூலம் இல்லாதது. அப்ப ஈசான என்கின்ற போது ஈசனாகவும் ஈசானா ஆகவும், மூலமாகவும் தனக்கு ஒரு மூலம் இல்லாததாகவும், தத்புருஷம். அப்ப அகோரம், ஈசானம், தத்புருஷம், இந்த 3ம் சுத்த வெளியின் அடிப்படை இயல்புகள். அது எழுச்சி பெற்றதே சத்யோஜாதம், வாமதேவம், திருவதனம். அப்ப சத்யோஜாதம் என்பதுதான் இறை துகள் நிலை. அதிலிருந்து எழுச்சி பெறுகின்ற
எப்படி அமாவாசைக்கு பிறகு பிரதமை துவிதியை திருதியை என்று பிறை வளர்கிறதோ, பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் என்று மாதிரி சொல்வார்களே, அது போல அந்த சுத்தவெளியில் இருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம், அது போல இயக்கத்தை நோக்கிய பயணம் சத்யோஜாதம். சரி, இந்த இயக்கம் எப்படிப்பட்டது என்றால் வாம தேவம். வாமன என்றால் சிறிதினும் சிறிது, தேவ என்றால் பெரிதினும் பெரிது. மகர்ஷி அவர்கள் ஒரு முறை இந்த மிகப்பெரிய ஒன்று எது என்று கேட்டார். நமக்கு தான் தெரியுமே, பிரபஞ்சம் சாமிஜி அப்படின்னு சொல்லிட்டோம். மிகச்சிறியது இறைத்துவ சாமிஜி வின் அப்படின்னு. சரி, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்திலிருந்து இவ்வளோ சிறிய விண்களை எல்லாம் எடுத்து நீக்கிறீங்க, இப்போ என்ன மிச்சம்னார். ஒன்றும் இல்லை. இதுதான் வாமதேவம். சிறிதினும் சிறிதுதான் பெரிதினும் பெரிதாக கூடியிருக்கிறது. அந்த கூட்டம், இதை விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் இஸ் மாஸ், டிசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் ஸ்பேஸ். இது விஞ்ஞானம். கண்ணதாசன் என்ன சொல்றாரு? எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததலா என்றார். எறும்பு மிக சிறியது, அதனுடைய தோலை உரித்து பார்த்தா அதுக்குள்ள யானை எப்படி வரும்? சரி, எப்படி தெரிந்து கொள்வது என்றால், என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தது என்றார். அப்ப இதயம் என்பது ஆத்மா, இருதயம் என்பது வேறு. சோ இதயம் என்ற ஆத்மாவை உரித்து பார்க்கின்ற போது பரம்பொருள் தெரிகிறது. அந்த பரம்பொருள் மிக நுணுக்கமான நுண் இயக்கமாகின்ற பின்னப்பட்ட துகள். அதுவேதான் எல்லாமாக இருப்பதனால அணுக்களிலே பேதம் இல்லை. இரும்பு என்றால் அணுக்களின் எண்ணிக்கை குறைவு. யானை என்கின்ற போது அதே அணுக்களின் எண்ணிக்கை எண்ணற்றது. அதனால் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்தது, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தது. அப்படி வாமதேவ, அதோமுகம் அல்லது திருவதனம், இது காந்தம். அப்ப இயக்கம் தோன்றி அந்த நுண் துகளிலிருந்து காந்தம் பிறந்தது என்று இந்த பிரபஞ்ச வரலாற்றை முதல் கண்டெடுத்தது சைவ சித்தாந்தம். அதை அகக்காட்சியாக கண்டு அதை அறிவியல் பூர்வமாக விளக்கி சொன்னவர் வேத்ரி மகர்ஷி அவர்கள். கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். இப்படி உயிர் என்ற நுண்பொருளின் கூட்டியக்கம் உலகம், உடல், தோற்றங்கள். எத்தோற்றத்தும் உயிருக்கு உயிராய் அகம் என்ற அறிவாய், அறிவே ஆற்றலாய் எழுச்சி பெற்றது. அறிவே ஆற்றலாய் எழுச்சி பெற்றதனால்தான் அந்த ஆற்றலுக்குள் அறிவு ஊடுருவி இருக்கும் இல்லையா? அதனால் அந்த ஆற்றலிலே ஒரு இயக்க ஒழுங்கு அமைந்தது. அறிவு என்ற சொல்லுக்கு விளக்கம் என்ன என்றால், எங்கும் எதிலும் எக்காலத்திலும் ஒரு இயக்க ஒழுங்காக இருப்பது அறிவின் தன்மை. The order of function in everything, every motion, at all times is consciousness. அப்ப அறிவு என்றாலே ஒழுங்கு, விதி என்று அர்த்தம். அதனால் அறிவே தெய்வம் என்று சொன்னதற்கான ஒரு உட்பொருள் என்ன? ஆற்றலே தெய்வம் சொல்லிக்கலாம், அம்மன் தத்துவம், எல்லாமே சக்தி தத்துவம் சொல்லலாம்.
ஏன் சொல்லல என்றால், அறிவு இல்லாத ஆற்றல் விரயமாகும். சில சமயங்களில் அறிவு இல்லாத ஆற்றல் விரயமாகும். ஆற்றல் எப்போதுமே பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் அதற்குள் அறிவு இணைந்தால்தான் அது விதியோடு இணைந்து செயல்படும். அதனால்தான் அறிவே தெய்வம். நாம் பார்க்கக்கூடியது, வாழ்வது எல்லாமே ஆற்றல் தான். உயிர் ஆற்றல் தானே வாழ்க்கை. காந்த ஆற்றல் தானே ஜீவாத்மாவுக்கு மூலம். அப்ப அனைத்தையும் குறிப்பிட்டு பேசாமல் அறிவை ஏன் தெய்வமாக சைவ சித்தாந்தமும் வேத மகிழ்ச்சி அவர்களும் மற்றும் கிறிஸ்தவம், இஸ்லாம் எல்லாமே அறிவை சிறப்பிக்கின்றன என்றால், அறிவுதான் விதியாக மாறி இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, ஜீவன்களை நடத்தி கொண்டிருக்கிறது, மனிதனுடைய செயலுக்கு தக்க விளைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அகம் என்ற அறிவாய் ஆற்றும் உட்பொருளே மெய்ப்பொருளாம். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பிரித்து பார்க்கின்ற போது உட்பொருள். அதாவது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். இந்த 4 தன்மைகள் தெய்வத்துக்கு உண்டு. அப்படி என்றால் இந்த இடத்துல அகம் என்ற அறிவாய் ஆற்றும் உட்பொருளே மெய்ப்பொருளாம் தெய்வம் ஈதே. அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிறப்பான பொருள், அர்த்தம் உண்டு. இப்போ தெய்வம் என்ற சொல் எங்கே வருது பாருங்களேன். அகம் என்ற அறிவாய் ஆற்றும் உட்பொருளே மெய்ப்பொருளா. அந்த மெய்ப்பொருள் தான் ஆதியானது. தெய்வம் ஈதே. இதுவும் தான் தெய்வமா, இதுவே தான் தெய்வமாகவும் இருக்கிறது. அப்ப அந்த தெய்வமாக இருக்கிறதுன்னு எங்க? சுத்த வெளியிலையா அல்லது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளையா? சுத்த வெளி மெய்ப்பொருள், பரம்பொருள். அப்ப தெய்வம் எங்கே இருக்கிறது என்றால், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். ஒன்று இணைந்த, ஒன்றாய் இருந்த அல்ல, ஒன்று இணைந்த. அப்ப இணைதல் என்றால் தனித்தனியாக இருந்தது குவிகிறது, அதான் இணைப்பு. சுத்த வெளி அப்படி இணைப்பு இல்லையே. அது சப்மிசிவ், அடக்கம் பெற்ற நிலை. எழுச்சி பெற்று இணைந்த நிலை தெய்வம். அது மட்டுமல்ல, இப்ப வற்றாயிருப்பு என்றால் குறைபடாத என்று அர்த்தம். அப்ப குறைபடுகிறது, நிறைவாய் இருக்கிறது என்று சொல்லணும் என்றால் அங்கே ஒரு அளவுகோல் இருக்கணும். அளவுகோல் இருக்கணும். சுத்த வெளிக்கு ஏது அளவுகோல்? அதுக்கு எல்லையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, உருவமும் இல்லை. ஆனால் பிரபஞ்சம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது கோள வடிவம். இப்போ வடிவம் ஒரு எல்லை கோடு. அந்த எல்லை கோட்டுக்குள் நிறைந்திருப்பது வற்றாத இருப்பு. அது எப்படி வற்றாமல் இருக்கும் என்றால், இப்ப நம்ம எங்கிருந்து வந்தோம்? தாய் தந்தை உயிராற்றல். எப்படி வளர்ந்தோம்? தாயின் உயிராற்றல். பிரசவமான பிறகு தாயின் தாய்ப்பால். பிறகு இந்த பூமியில் இருக்கின்ற உணவு. ஒரு நாள் முடிந்து போகிறோம், மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறோம். மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அளித்தான். வானத்திலிருந்தே கவிதையை முடித்தான் இறைவன் என்றொரு கவிஞன். மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான். பஞ்சபூத கூட்டாகிய தாயிலே பிறந்து 5ஆம் பூதமாகிய மண்ணிலே மறைந்து போவது மனித வாழ்க்கை இல்லையா? பஞ்சபூத கூட்டுதான் அம்மா. அதிலே தோன்றுகின்ற ஆத்மா 5ஆம் பூதமாகிய மண்ணிலே மறைந்து போகிறது. அதனால் இங்கே உள்ள அனைத்தும் இடமாற்றமே அன்றி
அது தோன்றுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. எனர்ஜி கேன் neither be created nor destroyed, but it can be transferred. சக்தி என்பதை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, இடம் மாற்றலாம். அப்ப தந்தையின் ஆற்றல் இடம் மாறியது, தாயின் ஆற்றல் இணைந்தது, ஒரு ஆத்மாவாக ஜனித்தது, பிறகு குழந்தையாக வெளிப்பட்டது, ஒரு நாள் முடிந்து போனது. அதனால் இது வற்றாத இருப்பு, என்றைக்கும் குறைபடுவதே இல்லை. காரணம், ஒன்றே மற்றொன்றாக தரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிகழ்வது தரம் மாற்றமே, இடம் மாற்றமே தவிர எங்கோ இருந்து இங்கே வருவதும் இல்லை, இங்கிருந்து எதுவும் வெளியே போவதும் இல்லை. அதனால் இது வற்றாத இருப்பு. பேராற்றல். இந்த பிரபஞ்சத்திற்குள் ஒரு சக்தி இல்லை என்றால், இந்த பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருளாகிய இறை துகளுக்கு மூலப்பொருளாகிய சுத்த வெளியிலே சக்தி இல்லை என்றால், வெட்ட வெளி சக்தி என்பது இல்லை என்றால், வேற எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? இவ்வளவு பெரிய காஸ்மாஸ் எது தாங்கிக் கொண்டிருக்கிறது? வெறும் சுத்த வெளிதான் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப தாங்கும் பொருள் வலிதா, தாங்கப்படும் பொருள் வலிதா? அதனால்தான் வற்றாயிருப்பு, பேராற்றல். எத்தனை கோள்கள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை மண்டலங்கள், எல்லாவற்றையும் தாங்குவது இந்த இயக்க மண்டலம். அதை தாங்குவது சுத்தவெளி. அப்ப வற்றாயிருப்பு, பேராற்றல், பேர் அறிவு, பிறகு காலம். காலம் பிறந்த இடம் எங்கே? வெளிப்பட்ட இடம் எங்கே? நாம சொல்லக்கூடிய காலத்திற்கு 3 பண்புகள் இருக்கணும். கடந்து போனது, நிகழ்வது, வரப்போவது. பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இந்த 3 காலம் என்ற கணக்கு இறை தொகுல்ல கிடையாது, இறைநிலையிலும் கிடையாது. இந்த முக்காலம் என்று தோன்றுவது இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில் தான். ஒரு விண் பிறந்த போதுதான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்றே காலம் 3ஆக விரிவு பெறுகிறது. இறைத்தொகுலுக்கு காலம் என்ற கணக்கு பொருந்தாது, சுத்தவெளிக்கு அதுவும் இல்லை. ஆனால் இந்த 3க்கும் அதுதான் ஆதாரம், அதுதான் ஆதாரம். இயக்க நீட்சி என்பதுதான காலம். அப்ப இயக்கம் தோன்றுகின்ற போதே காலம் பிறக்கிறது என்றாலும், அது 3ஆக தரம் மாறுவது விண் இயக்கத்திலே தான். விண்ணிலே தொடங்கி மனிதன் வரைக்கும் ஆயுள் காலம், முடிந்து போனது கடந்த காலம், வாழ்வது நிகழ்காலம், வருவது எதிர்காலம். அப்ப இந்த நிகழ்காலத்தின் அளவு என்ன? அதுதான் காலத்தின் நுண்ணளவு, கண் சிமிட்டும் நேரம். இது எங்கே பிறந்தது? இறைத்துவல் தோன்றுகின்ற போது ஒரு புள்ளியில் தொடங்கிய வேகம் அதே புள்ளியிலேயோ அல்லது அந்த புள்ளிக்கு சமான அருகிலேயோ வருகின்ற போது ஒரு சுற்று முடியுது பாருங்க, அங்கே பிறந்தது காலத்தின் முதல் நுண்ணழகு. 3 சுற்று தான் இறைத்துவலுக்கு வேகம். அது நிகழ்வாகத்தான் இருக்கே தவிர அங்கே கடந்தது எதிர்காலம் கிடையாது. இறைத்துகளிலே கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. அது விண்ணிலே தான் பிறக்கிறது. இதுவரைக்கும் இயங்கி முடிந்தது, இயங்கிக் கொண்டிருப்பது, இனி மேற்கொண்டு எத்தனை காலத்துக்கு இயங்க போகிறது. இப்படி வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் ஒன்று இணைந்த பெருவெளி. அது பிரிவும் இல்லை, இணைப்பும் இல்லை, அந்த பெருவெளி. அதுவே இங்கு ஏக்கத்தில் வந்த பெருவெளி, அதுவே தெய்வமாம். எனவே அகம் என்ற அறிவாய் ஆற்றும் உட்பொருளே மெய்ப்பொருளாம் தெய்வம் ஈதே. உயிரினிலே மனம் அடங்கும் உளப்பயிற்சி.
உயிரினிலே மனம் அடங்கும். மைய புள்ளி சுத்தவேலி. அதன் ஆற்றல் எழுச்சி பெற்று இயங்குவது ஜீவன்களிலே உயிர். இந்த உயிர் சுழல்கின்ற போது ஏற்படுவது காந்தம், தன்மாற்றம். அந்த காந்தமே அனுபவங்களோடு வெளிப்படுகின்ற போது அது நினைவுகளாக, உணர்வுகளாக வெளிப்படும். அது விரிந்து போய்கொண்டே இருப்பது மனம். மனம் எப்பவும் உள்ள நிற்காதுங்க. உடலை விட்டு வெளியே போய்கொண்டே இருப்பதுதான் மனதின் இயல்பு. உயிரின் படக்கை நிலையே மனம் என்பார் மகர்ஷி. மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்பார் ஓஷோ. ஏனென்றால் ஒடுக்கம் என்பது ஈர்ப்பு. ஈர்ப்போடு இணைவது ஒடுக்கம். விரிவு என்பது ஈர்ப்பின் வெளிப்பாடு, ஈர்ப்பின் விரிவு நிலை. அப்ப விரிந்து கொண்டே போகின்ற போது மையத்திலிருந்து எதிர்கோணம் இல்லையா? உள்நோக்கி மைய நோக்கி திரும்பினால்தான் பாசிட்டிவ் எனர்ஜி. மையத்திலிருந்து விரிந்து கொண்டே போனால் அது நெகட்டிவ் எனர்ஜி. அதனால மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்கிறார் ஓஷோ. அதையே படற்கை நிலை, உயிரிலிருந்து பறந்து கொண்டே வெளியே போகுதே, அது மனம் என்றார் மகர்ஷி அவர்கள். சரி, இந்த மனம் விரிந்து வெளியே போகின்ற வரைக்கும் மையத்தை அறிய முடியாது. மையமோ 0, மனமோ 14 முதல் 40 வரைக்கும். 40 எல்லைக்கோடு, அதுக்கு மேல 41 கிடையாது. அப்ப எல்லை வரைக்கும் பயணிக்கக்கூடிய மனம் உள்நோக்கி மையத்துக்கு வந்தா தானே தன் மூலத்தை அறியும், தன்னை அறிய முடியும், தன் மூலத்தை அறிய முடியும். எனவே விரிந்து போகின்ற வரைக்கும் அறியவும் முடியாது, அடையவும் முடியாது. அதனால் உட்பொருள் உயிரினிலே மனம் அடங்கும் உள பயிற்சி. வெளியே போகின்ற மனதை நிறுத்தணும், முதல்ல திருப்பணம் உள்ள அடையணும் மையத்துக்கு. அதனால் பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி என்றார் பதஞ்சலி மகான். வெளியே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனம் பிரத்யாகாரம். அதை குறிப்பிட்ட வடிவத்திலேயோ ஓசையிலேயோ நிலைப்படுத்துகின்ற போது தாரணம், கான்சன்ட்ரேஷன். அப்படி நின்று பழகிய மனதை உள்ளே திருப்புகின்ற போது தியானம். உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். மெடிடேஷன் இஸ் கான்சன்ட்ரேஷன், பட் கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன் என்பார் ஓஷோ. கிளைமேக்ஸ் காட்சியில் மனம் ஒன்றித்தான் பார்க்கிறோம். அது தியானம் சொல்ல முடியுமா? உயிர் மீது மனம் நிலைத்தல் தியானம். அந்த உயிருக்கு உட்பொருளாகிய சுத்தவெளியோடு ஒன்றுதல் சமாதி. அதனால் உயிரினிலே மனம் அடங்கும் உள பயிற்சி, மனப்பயிற்சி. உண்மை நிலை உணர்த்தவல்ல அகத்தவமாகும். உண்மை நிலை உணர்த்தவல்ல அகத்தவம். உண்மை என்ற சொல் விண்ணப்பட்ட சுத்தவெளி என்று அர்த்தம். உள் கூட்டல் மெய், மெய்ப்பொருள். இறைத்துகள் மனித உயிர். இந்த 2 எல்லைகளுக்கு உள்ளே இருக்கின்ற அனைத்துக்குள்ளும் மையமாக இடம்பெற்றிருப்பது உள் அடங்கிய மெய்ப்பொருள், உள் கூட்டல் மெய், உண்மை. அதனால்தான் இதே தெய்வம் என்ற சொல்லை பாரதியார் பயன்படுத்துகிறார். உண்மையின் பேரு தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யெனக் கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம். அப்ப உள்ளடங்கிய மெய்ப்பொருள் தெய்வம், அது இந்த உலகத்துலதான் இருக்கு, பிரபஞ்சத்துலதான் இருக்கு. அடக்கம் பெற்ற நிலை. அதை அறிகின்றபடி அகத்தவமாகும். உயிர் துகளே அகம் இயங்கும் நிலையமாகும். உயிர் துகளே அகம் இயங்கும் நிலையமாகும். அகம் என்ற மையப்புள்ளி,
சுத்தவெளியின் பின்னப்பட்ட அறிவு. அதன் ஆற்றலை எழுச்சி பெற்று உயிராக விரிந்து கொண்டிருக்கிறது. அதை விரிகின்ற போது சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியிலே கலப்புற்று காந்தமாகுது. அதனால்தான் இதுல உள்ள ஒரு நுட்பம் என்ன என்றால், விரிவலைக்கு தனித்த இடம் கிடையாது. விரிவலை அது சுழன்று போகின்ற போது சுழல் அறையில் ரெண்டு ஒரே தன்மைதான், இயக்க வேகம். இந்த வேகத்திற்கு தனித்த இடம் கிடையாது. அது தோன்றுகின்ற போதே சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியில் ஊடுருவுகின்ற போது காந்தமாக மாறி போயிடும். அதனால்தான் மகிழ்ச்சி சொன்னாங்க, இறை துகளை காந்த துகளாக கொள்வதும் தவறு இல்லை. ஆனால் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இருப்பு, இயக்கம், காந்தம் தான் விளக்கியாகணும், பேசியாகணும். ஆனால் இருப்பது என்ன என்றால் இருப்பும் காந்தமும் தான். இயக்கம் மறைந்து போச்சு. அது எப்படின்னா, நம்ம ஜட பண்றோம், 3 பிரிவா பிரிச்சுக்கிறீங்க, மாறி மாறி பின்னிக்கிட்டே வரும். வெளியே பார்க்கிற போது 2 மட்டும்தான் தெரியும். ஒண்ணு எங்க போச்சுங்க? ஒண்ணு எங்க போச்சு? இதைத்தான் ஒரு தலைப்புல பேசணும். பின்னிய சடையில் பிறக்கும் ஞானம் அப்படின்னு ஒரு தலைப்பு பேசியிருக்கேன். பின்னிய சடையில் பிறக்கும் ஞானம் அப்படின்னு. இதைத்தான் இடகலை, பிங்கலை, சுழிமுனை சொல்லுவாங்க. இடகலை தெரியுது, வடகலை தெரியுது, சுழிமுனை தெரியாது. இரண்டும் கலந்த நிலை. அது போலதான் ஜட பின்னுவதும். ஆனா என்ன, இந்த இடகலை பிங்கலை கீழிருந்து மேல போகும், ஜடை பின்னும் போது மேல இருந்து கீழே வரும். இது மூலத்திலிருந்து மேல போகுது, அது துரியத்திலிருந்து கீழே வரும். அது ஒரு அற்புதமான தலைப்பு. அப்படி உண்மை நிலை உணர்த்தவல்ல அகத்தவமாகும் உயிர் துகளே அகம் இயங்கும் நிலையமாகும். உயிர் பறந்தால் உலகமாம், ஒடுங்க தெய்வமாம். உயிர் படர்ந்தால் உலகம், ஒடுங்கினால் தெய்வம். அதனால்தான் விரிவும் சுருக்கமுமே உலகம். விரிவும் சுருக்கமுமே உலகம். ஒரு விதை விரிவு பெற்றால் விருட்சம், விருட்சத்தின் அனுபவங்கள் சுருங்கினால் ஒரு விதை. அந்த விதை விதைக்கப்பட்டால் மீண்டும் விரிந்து விருட்சமாகும். அப்ப the entire universe is nothing but waves, attraction and repulsion. விரிவும் சுருக்கமுமே உலகம், உயிர்கள் எல்லாம். அப்படி உயிர் ஒடுங்கினால் தெய்வத்தை அறியலாம். வேறு வழி இல்லை என்று பல மகான்கள் கண்ட அனுபவத்தை, மகிழ்ச்சியை கண்ட அனுபவத்தை இந்த 8 வரிகளிலே மிக அற்புதமாக தந்திருக்கின்றார்கள். சிந்தித்து பயன்பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவை வாழ்த்தினோம். இன்று நமக்காக அருமையான விளக்கம் அளித்து பல உதாரணங்களோடு எடுத்துக்காட்டி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கிருபாநிதி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாட போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு,
சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் புதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வீழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நேர தவம் இதை நிறைவுபடுகின்றது. இன்றைய தவத்தில் கலந்து கொண்டோர், பாடல்கள் பாடினோர், பாடலுக்கு விளக்கம் அளித்தோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.